Hi guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு இந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு டாபிக் தான். இன்டர்வியூவில் நம்ம எப்படி என்ன கொஸ்டின்ஸ் வரும், எப்படிலாம் நம்ம அது வந்து ஓவர்டேக் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் அண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப தேவைப்படும். ஸோ இது வரைக்கும் நான் எப்படிலாம் இன்டர்வியூஸ் நான் பாஸ் பண்ணேன், எப்படி ஒரு ரெகனைஸ்டு ஒரு ஆர்கனைசேஷனில் நான் வந்து உள்ளே வந்தேங்கிறது வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதை ஃபர்ஸ்ட் எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் தான் வரும். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், என்ன இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்டர்வியூ இருந்தாலுமே ஆல்ரெடி இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப். இதில் நீங்கள் எதுவுமே எடுத்தோன்னே என்ன சொல்லுங்க, மேக்ஸிமம் இன்டர்வியூவில் நான் வந்து சில ஹெச்ஆர்ஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்றது ட்ராபேக்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ராபேக்ஸ் சொல்லிடுறேன். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லும் போது மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் அவங்களால ஆன்சர் சொல்ல முடியல. என்னன்னா அவங்க மேக்ஸிமம் அவங்களோட நேம் பற்றி சொல்லுவாங்க. நேம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது அந்த மாதிரி திங்கிங், இந்த மாதிரியான திங்கிங்லாம் உங்ககிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மேக்சிமம் ஹெச்ஆர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கேயே கேண்டிடேட்ஸ் ஃபில்டர் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கான சிம்பிள் ஈஸி ஸ்டெப்ஸ்ல நிறைய இருக்கு. இது வந்து மேக்சிமம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைகார்ட்னு வச்சுக்கலாமே, ஒரு மெமரிஸ் நீங்க வச்சுங்க. நெக்ஸ்ட் இது, ஃபர்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் அடுத்தது இது சொல்லணும். இந்த மாதிரியான இதுதான் நீங்க சொல்ல வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிளா சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு ஹெச்ஆர் இப்போ மேக்ஸிமம் இன்டர்வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ் வந்து வாக்கின் இன்டர்வியூஸ்ல ரேர்லி தான் வைக்கிறாங்க. மேக்ஸிமம் ஆன்லைன் டீம்ஸ், ஸ்கைப், ஜூம் இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நெர்வஸ்னஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கம்மியா இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறத விட ஜஸ்ட் ஒரு விர்ச்சுவலா நீங்க பாக்குறது வந்து மேக்ஸிமம் இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், வாட் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்துட்டு வர கண்டென்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க நேம், உங்களோட நேம் பத்தி சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது சப்போஸ் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டா இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ ஹேவ், அதை பத்தி நீங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்து நீங்க என்னென்னலாம் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸா இருந்துச்சுன்னா சிம்பிள், ஃப்ரெஷரா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட நேம் பத்தி சொல்லிட்டு உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன், நெக்ஸ்ட் நீங்க என்ன சொல்லணும்னா நீங்க சோ மெனி ப்ராஜெக்ட்ஸ் நீங்க காலேஜ்ல நீங்களாம் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, எங்கேயாச்சும் நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் போயிருக்கலாம், அதை பத்தி நீங்க வந்து சொல்லலாம். இதெல்லாம் இந்த கண்டென்ட்டை எப்படி நம்ம வந்து டெலிவர் பண்றோங்கிறது தான் மேட்ரு. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கண்டென்ட் நம்ம எப்படி டெலிவர் பண்றோம், எப்படி ஹெச்ஆர்ட்ட கொண்டு வந்து சேர்த்துறோங்க பாருங்க. இல்ல எனக்கு வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப இதா இருக்கு, சொல்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. எந்த ஒரு ஹெச்ஆருமே இங்கிலீஷ் கிராமர் வந்து செக் பண்ற மாதிரி அவங்க யாருமே எதுவுமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி எது தெரியுதோ அதை வச்சு நீங்க வந்து ஈஸியா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அது எப்படி சொல்லலாங்கிறது நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்ப பாருங்க, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சன் எடுத்துக்குவோம். அதாவது குமார். இப்ப குமாருக்கு ஒரு இன்டர்வியூ நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஹெச்ஆர் ஃபர்ஸ்ட் இதுதான் நான் சொன்ன மாதிரி டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இப்ப நம்ம எப்படி அவங்களுக்கு நம்ம டெலிவர் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்றது வந்து ஒரு விர்ச்சுவல்ல கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். விர்ச்சுவல்ல உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியேட் எடுங்க. நீங்க இனிஷியேட் எடுங்க மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா, எந்த டைம்ல அந்த இன்டர்வியூ நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், வாட் எவர் இட் இஸ், அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சொல்லுங்க. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஹெச்ஆர்ஸ். திஸ் ஆர் த எப்படி சொல்றது, இது வந்து ஒரு பேசிக். இந்த பேசிக் திங் இந்த இது அவங்களுக்கு வந்து இருக்கா, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து மேபி செக் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு இனிஷியேட் எடுத்துட்டு நீங்க எப்படி இருக்கீங்க, அதாவது எப்படி இருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது, எப்படி நீங்க வந்து பிஹேவ் பண்றீங்க இனிஷியல் ஸ்டார்டிங் இதுல, அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துங்க. சரி, ஃபர்ஸ்ட் அவங்க கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இதுல நீங்க என்ன சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேண்டிடேட் பேர் குமார்னு வச்சுங்களேன். ஹலோ சார், குட் மார்னிங். This is Kumar. I have completed my bachelor's degree in mechanical engineering and in continue with I have completed my master's in engineering design. Total I have 8 years of experience in EPC projects, whatever it is. இந்த மாதிரி சொல்றதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதாவது உங்களோட நேம், உங்களோட எஜுகேஷன் லெவல், தென் வாட் ஆர் த எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ ஹேவ், இதை பத்தி நீங்க வந்து சொல்லி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ல என்ன அச்சீவ்மெண்ட் நீங்க பண்ணீங்க, வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ்
நீங்க பண்ணி அதுல வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கலாம். நீங்க ஏதாச்சும் அதை வந்து அந்த ப்ராஜெக்ட் நீங்க வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால உங்களோட ப்ராஜெக்ட் டெலிவரி வந்து சீக்கிரமா முடிஞ்சிருக்கலாம். ஸோ இதை பத்தியான இது நீங்க வந்து எடுத்து சொல்லணும். நெக்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்க வந்து எப்படி இதை வந்து பத்தி சொல்லலாம்னா, freshers வந்து same. Hello sir, this is Kumar. I am pursuing bachelor's degree in mechanical engineering. For example, final yearல ஒரு இன்டர்வியூ நடக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி படிச்சிட்டு இருக்கேன். அடுத்தது இப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அல்லது தேர்ட் இயர்ல ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரைப் பண்றது தட் மீன்ஸ் ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணணும்னு இல்ல. உங்களோட ப்ராஜெக்டோட மெயின் தீம் ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா, தட் மெயின் தீம் வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போஸ் இன்கேஸ் அந்த இன்டர்வியூருக்கு உங்களை பத்தி அந்த ப்ராஜெக்ட பத்தி தெரியணும்னா அவங்க கேட்பாங்க. ஸோ டோன்ட் அதை வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. இவ்வளவு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற எந்த ஒரு நீடும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா, உங்களோட இது முடிஞ்சா உங்களோட நேம், நெக்ஸ்ட் உங்களோட என்ன குவாலிஃபிகேஷன், நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க, இதுதான் நீங்க ஒன் பை ஒன் இது வந்து நீங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதை நீங்க ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே நீங்க உங்களுக்கு உங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் இது சொல்லணும், நெக்ஸ்ட் இது சொல்லணும், நெக்ஸ்ட் இது மாதிரி சொல்லணும். ஒரு 2-3 டைம் நீங்க உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற கொஸ்டினை கண்டிப்பா நீங்க வந்து ஈஸியா கவர் பண்ணிட முடியும். ஸோ திஸ் ஆர் ஆல் அபவுட் வீடியோ. இதை பத்தி நெக்ஸ்ட் இதோட டெம்ப்ளேட் என்ன வேணும், இது என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதை பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூஸ். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு subscribe my YouTube channel.